வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அரசுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ரெசிபியும் பார்க்க போகிறது கிடையாது. என் கூட சேர்ந்து ஊர் சுற்றி பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். பார்க்குக்கு வந்தாச்சு. பார்க்கோட பேர் பியர்ஸ் எஸ்டேட் பார்க். முதல்ல நம்ம காரை கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்குக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். இங்கே இருக்கிற எல்லா பார்க்லேயுமே இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும். கூடவே குட்டைகளும் ஓடைகளும் இருக்கும். அதனால இங்கே நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க, போட்டிங் போவாங்க, அப்புறம் நீச்சல்லாம் பழகுவாங்க. இந்த குட்டையிலையுமே மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு பக்கத்தில் ஒரு தாத்தா சொன்னார். ஆனால் நான் இதுவரை பார்த்ததில்ல. அதே போல் இங்கே இருக்கிற நிலப்பகுதிகள் எதுவுமே சமதளமாக இருக்காது. ஒன்று குண்டும் குழியுமாக தான் இருக்கும், மேடு பள்ளம் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மேலே தான் பில்டிங்லாம் கட்டியிருப்பாங்க. இந்த பில்டிங்கில் இங்கே கிடைக்கிற மீன் அப்புறம் அக்வேரியம் மாதிரி உள்ளெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் உள்ளே போய் பார்த்தது கிடையாது. இப்போ கோவிட் வேறு இருக்கிறதுனால உள்ளே போகிறதுக்கும் அலோடு கிடையாது. அடுத்து இங்க எந்தெந்த பக்கம் நம்ம போகணும் வழி காட்டுறதுக்காக அங்கங்க பேர் பலகையெல்லாம் வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஈஸியா போய்க்கலாம். இங்க உள்ள மக்களுக்கு இந்த சம்மருங்கிறது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி சைக்கிளிங் பண்றதுக்கு, போட்டிங் பண்றதுக்குன்னு கிளம்பிடுவாங்க. வீக்கெண்ட்னாவே இந்த மாதிரி பார்க்ல ரொம்ப ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப கோவிட்னால அந்த அளவுக்கு கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு இங்க இருக்கு. அதனால யாரும் போறது கிடையாது. இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இதை நான் முதல்ல பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, பாதி கட்டடத்தை அப்படியே விட்டுட்டாங்க போல அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் டிசைன் இது அப்படின்னே புரிஞ்சது. இதில் இன்னொன்று என்னென்னா, இங்கே அடிக்கடி ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்துவாங்க. இதில் 3 ஃப்ரேம் இருக்கிறாப்புல இருக்கும். நம்ம தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஃப்ரேம்குள்ளே இன்னொரு ஃப்ரேம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது மேலே ஏறி சுற்றி பார்த்துடலாம். இந்த தண்ணிக்கு அந்த பக்கம் ஹைவே இருக்கு. அதனால கார் போற சத்தமும் சரி, தண்ணி போற சத்தம், அப்புறம் காத்தோட சத்தம், இது எல்லாம் சேர்ந்து பயங்கர சவுண்டா இருக்கும். இந்த இடத்துல நீங்களே கேட்டு பாருங்க. நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி இந்த இடத்துல 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அந்த பக்கம் தண்ணி அதிகமாக போகிறதுனால அந்த பக்கம் நம்ம போய் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அனுமதி கிடையாது. இந்த பக்கம் தான் நின்று நம்ம ஆற்றுல விளையாடினாலும் சரி, எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பக்கம் நம்ம விளையாடுறதுக்குமே லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாது. அங்கேயே போர்டும் வச்சுருக்காங்க, லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் உள்ளே இறங்கக்கூடாதுன்னு. இந்த பலகையில் இங்கே நீச்சல் பழகிறவங்க, அப்புறம் போட்டிங் போகிறவங்கள என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே சைக்கிளில் வரவங்க சைக்கிள் இங்கே நிப்பாட்டி வச்சுட்டு இந்த கம்பியில் மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங்கோ அல்லது ஜாக்கிங்கோ போவாங்க. இங்கே ஒருத்தர் தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. தண்ணி வர்றதுக்கு ஆப்போசிட் சைடில் போவார். அது நார்மலாக நம்ம போட்டிங் பண்ணுறதை விட அதிகமாக எனர்ஜி அதில் போகுமா. இங்கே ஒரு தாத்தாவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படகுல அவர் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாரு. இவரும் பாருங்க அந்த தண்ணிக்கு எதிர்த்து தான் போய்கிட்டு இருக்காரு. அதுவும் அவரை விட மாட்டேன் அப்படின்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டே போய்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் விடாம அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இந்த மாதிரி வீக்கெண்ட்னாவே இங்கே எல்லாரும் இந்த மாதிரி கிளம்பிடுவாங்க. போட்டு, அப்புறம் சைக்கிளிங், மீன் பிடிக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் வந்தாச்சு. பிளே கிரவுண்ட் இங்கே தான் இருக்கு. இந்த மாதிரி மரங்களுக்கு இடையில நிறைய டேபிள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுனாலோ, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் இந்த மாதிரி வந்தாலும் நம்ம இங்கே சாப்பாடுலாம் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்கும். இங்கே குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஒரு பக்கமே இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு இங்கே வர்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கோவிட் மட்டும் இல்லைன்னா இப்படி ஃப்ரீயாகவே இருக்காது, இடமே பத்தாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் இந்த இடம். ஆனால் இப்போ வெறிச்சோடி போய் கிடக்குது. இந்த பார்க் முன்னாடி வேஸ்ட் லேண்டாக இருந்துச்சான். அப்போது இங்கே கழிவு நீர்லாம் வரும் பொழுது இந்த புதருக்குள்ளே நிறையா பூச்சி, பறவைகள் கூடு கட்டுறது, அப்புறம் முட்டை போடுறது, இந்த இதெல்லாம் இருக்கும். இதை பார்க்குறதுக்குன்னே ஒரு லென்ஸ் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க.
இப்போ தான் இங்கே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகுது, அதனால தண்ணி எதுவும் வராதனால ரொம்ப காஞ்சு போய் கிடக்குது. நான் சொன்னது இதுதான். இந்த 2 இது இருக்கும். இந்த பக்கம் சின்னதாக உள்ளதும் பார்க்குறது, இல்லை மரங்களில் பார்க்குறதுக்கு அந்த பெருசை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட்டான்லாம் இருக்குது. அங்கே என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருப்பாங்க. எனக்கு இந்த இடம் தான் ரொம்பவே பிடிக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் போன வருஷம் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போ இது ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. பயமாகவும் இருக்கும். ஏன்னா அந்த கட்டைக்கு கீழேயும் அந்த பாத்துக்கு கீழேயும் தண்ணி போய்கிட்டு இருக்கும். அடுத்து இதுதான் சூப்பரான இடம். இங்கே இருக்கிற இந்த பறவைகள்லாம் வந்து என்னென்ன சத்தம் போடுங்கிறத ரெக்கார்ட் பண்ணி இதில் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அந்த பறவைக்கு நேரம் வச்சுட்டு அதுக்கு நேரம் உள்ள பட்டனை அழுத்தினோன்னா அந்த சவுண்டு கிடைக்கும். இப்போ பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து கனடா கூஸோடைய அந்த ஹைட்டு, அந்த இதெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இங்கே வந்து என்னென்ன பறவைகள்னு அந்த பறவைகளோட பேர் போட்டுட்டு இங்கே ஸ்பான்சர் வந்து இதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் போட்டிருப்பாங்க. இன்னொரு பக்கமும் பறவைகளுடைய சத்தம் இருந்தது, அதையும் கேட்கலாம் இப்போது. கேட்கலையே இது. இந்த பறவைகளுடைய சத்தம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அவ்வளோதான், சூரியனும் மறைய போது நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. அதோட கிளம்பி ஆயிடுச்சு. போகிற வழி எல்லாமே கோவில்னால கடைகள் எல்லாமே சாத்தி வெறிச்சோடி கிடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மங்கையர் அரசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.